நெஞ்சில் குடியிருக்கோம் அனைத்து மக்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம். நீ பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சு சாப்பிட போகிறேன்னா, நம்ம இன்னைக்கு போலியாக செஞ்சு சாப்பிட போகிறோம். நீ போலியானா அந்த போலியாக நினச்சிக்காதீங்க, சாப்பிட்ற போலி செஞ்சு சாப்பிட போகிறோம். தேங்காய் போலி. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு செஞ்சு பார்க்கலாம். போலி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிங்கன்னா அது எப்படி ரெடி பண்ணுற மாதிரிங்க. வாங்க மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு கொட்டிக்கணும். இதுக்கு முக்கியமாக மைதா மாவு தான் தேவை. அதை கொட்டிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுக்கு கலருக்கு பாருங்க. உப்பு போட்டுக்கலாம். இங்கே எங்கே உப்பு இருக்குன்னா உங்களுக்கு தெரியாது வீடியோவில். இதுதான் உப்பு. அதை போட்டுக்கலாம். அது நல்லா மிக்சடு ஆயில் போட்டுக்கிறோம். அடுத்தது நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கிறோம். நல்ல எண்ணெய் அதை எடுத்து ஊற்றிக்கலாம். நெல்லி எண்ணெயா? நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் நல்லெண்ணெயாக ஊற்றுறோன்னா ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால ரவுண்டு ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா நான் காட்டுறேன். அந்த பதத்துக்கு வர வரைக்கும் எண்ணெயை ஊற்றிட்டு அது ரவுண்ட் தண்ணி ஊற்றி பிசையணும். நல்லா இந்தமாரி பிசைஞ்சு விட்டுங்க. பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். நல்லா ஊற்றி பிசைஞ்சுண்ணா. நல்லெண்ணெய் தான் இது முக்கியம். நல்லெண்ணெய் தான் முக்கியம். அதை பாருங்கண்ணா, இந்த வெள்ளை கட்டியாக வரும்ல அந்தமாரி வருது பாருங்கள். தண்ணி ஊற்றி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அளவு பார்த்து பிசைங்க. இதை பாருங்கள், நம்ம போலியோட மாவு எப்படி இதாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் போலி மாவு ரெடி இது இருக்கணும். பாருங்கள் எப்படி இது பாருங்கள், சூப்பராக. இதை ஒன்று கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கணும். இல்லையா ஃபஸ்ட்டு மூஞ்சி வரணும் ஸ்கூல்லையா? சரிம்மா வைக்க போகிறாங்க பேனர். ஃபோட்டோனா எடுத்து போயிடறாங்க. 10 கிளாஸுக்கு 10 பேர். நான் இது கடைசி 10 மார்க் எடுக்கிறவங்களா? அப்படிலாம் சொல்லாத. கடைசியில் ஃபஸ்ட்டு தானே நீங்கள் ஸ்கூலில்? சி கிளாஸ் நான் தான் டாப்பறேன். அத்தையம்மா டாப்பரா? காட்டுங்க மூஞ்ச காட்டுங்க. ஆமாம் டாப்பர் மாரி தான் இருக்கு. என்ன சிரிப்பு? அந்த மாவு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாங்க அடுப்பு பற்ற வச்சு வானில் போட்டுக்கலாம். எங்கே அடுப்புன்னு பார்க்குறீங்களா? நின்றுக்கிறேன் தெரியாமல். அது மேலே தான் அடுப்பு மேலே இது வானில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா எரிஞ்சு வானில் சூடாகுது பாருங்கள். 10 வானில் கருகுது பாருங்க. வானில் கருகல இல்லை இப்போ தான் வானில் தண்ணி ஊற்றிக்கலாம். ரவுண்டு எதுக்கு? அந்த நம்ம பாவு கரைக்கு போகிறோம். வெள்ளை பாவு. அதுக்கு வந்து இதுக்கு போட்டு வெள்ளத்தை கொட்டிக்கலாம். இப்போ வெள்ளம் தேவை. இது முக்கியமாக. இதுக்கு வந்து வெள்ளம் இருந்தால் வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சிட்டு தேங்காய் போடணும். இல்லை நல்லா போட்டு கலக்கி விட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்தமாரி நல்லா பாவு வரணும். இந்த பழத்துக்கு வந்து தேங்காய் பூ கொட்டிக்கலாம். நம்ம இங்கிலீஷில் சொல்லுங்க என்ன வேணும்? அது இங்கிலீஷில் சொல்லுங்க. அந்த பதத்துக்கு கொட்டிக்கலாம். கன்சிஸ்டன்சி சொல்லுங்க. உப்பு போட்டுக்கலாம். நல்லா போட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா போட்டு கிண்டி விட்டுலாம். எடுத்து நம்ம ஒரு இயற்கை ஸ்டாண்ட் ஒன்று கட்டிட்டு அதை எடுத்துக்கலாம் பாருங்க. குட்டி குட்டியாக நான் இது உருண்டை புட்டி வச்சுக்கலாம். இது பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை புட்டியாக வச்சுக்கணும். ரட்டா லோலா நம்ம ஊரில் கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன ஒரு ஜூ இருக்கு. அங்கே தான் போயின்னு இருக்காங்க எல்லாரும். யாருங்க? பாருங்க போலி மாவு நல்லா ஊறிச்சு. இப்போ எடுத்து நம்ம இது தட்ட போகிற போலி. பாருங்க எப்படி தட்டுறேன்னு வச்சுக்கணும். நம்ம ஸ்டஃப் எடுத்து மேலே அப்படி வச்சுக்கலாம். இதுமாதிரி மூடி விட்டுக்கலாம். மூடி விட்டுட்டு
பாருங்க, இந்த வந்து போலியை வந்து ரவுண்டு தட்டி எடுத்தோம்னா ரொம்ப கஷ்டமான வேலை அது. இப்போ எப்படி வைக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்களும். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அதை எடுத்துடலாம். கறிக்கு கருவட்டாட்டம். இப்போ இலையை எடுத்துக்கலாம். அழகாக திருப்பி போட்டுக்கலாம். வந்து ஒரே போலி ஏன் திருப்பலையா? திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, போலி சுத்தமாக ரெடி. அதை எடுத்துடலாம். போலியான போலி. எறும்பு கடிக்குதுங்க. போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சல்லுது. நல்லா போலி ரெடி. ரத்த போலி செஞ்சு போட்டுடலாம். அதே மாதிரி எல்லா போலியும் இல்லை, அடுத்தது போட்டுக்கலாம். ஐயோ, சுருங்கிடுச்சு. எண்ணெய் லைட்டாக கையில் தடைக்கணும். அந்த மாரி தடை தட்டணும். சரி பாருங்க, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சு. இதை திருப்பி எடுத்து போய் போட்டுடலாம். இந்த இலையை எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். கறிக்கிட்டீங்க. எப்போதும் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். போலியை பாருங்க, நம்ம போலி எப்படி ரெடி ஆச்சு பாருங்க. போலி அற்புதம். எப்படி இருக்கு? போலி நினைச்சு பார்க்கறது வேலை வந்தது. ஆஹா, உங்கால வந்துட்டாரு. எங்க இருந்தாலும் வந்துடுறாரு கரெக்ட் டைமுக்கு. நம்ம பையனுக்கு எப்படி வைக்கிறமே ஒரு பீஸ் வச்சிடும் அவனுக்கு. இந்த மாதிரி போலி செஞ்சதே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வேற லெவலில் இருக்குது. இப்போ இந்த பாய்ஸ் விட்டு எடுத்து சொல்லுவான். பாய்ஸ் வந்தது எடுங்க, வாங்க வாங்க. போலி அது யார் வீட்டில் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வந்துக்கிறான் இன்னைக்கு. நம்ம தான் சாப்பிட பட்டாச்சு. தலையை சாப்பிட்டு வந்துடுறான். கருங்கின பீஸ் நான் வெட்ட வச்சிருவோம் லைட்டா. அவளுக்கு தெரியாமல் சாப்பிட்ருவான். சாப்பிடு சாப்பிடு. பாருங்க, இந்த போலியை பாருங்க, நிறைய ஸ்டஃப் இருக்குது இந்த போலியில். இதை ருசிச்சு பார்த்துருவோம். போலி இந்த போலி தாங்க, அது ஒரிஜினல் போலி. போலி வேற லெவல்.
பாருங்க போலி இந்த மாதிரி வேற லெவலில் வந்துக்குது. இனிமேல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க, வேற லெவலில் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாய்.